கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நாம் எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை பாடி துதிப்போமா? ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே ஒரு பண்டிகையின் சந்தோஷத்தின் மாதம். டிசம்பர் மாதத்திலே இந்த ஒரு சந்தோஷம் நம் எல்லார் மேலும் என்னாலும் நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவாராக. இப்பொழுதும் வேதத்தை எடுத்தவர்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான். கிறிஸ்தவனுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஆசீர்வாதங்களை இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தருள்வாராக. தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி சொல்லுகிறார், முதலாவதாக பயப்படாதிருங்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நல்லாட்களில் கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், அன்றைக்கு தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி சொன்னான். இன்றைக்கு பரலோகம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. அவருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று. நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களை மீட்க ஒரு மீட்பர் வந்திருக்கிறார். ஆகையினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பயப்பட வேண்டாம்? ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏன் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆகையினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளின் முதல் நற்செய்தி, கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு சிறுவன், அவன் தன்னுடைய சிறு வயது தொடங்கி ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல், மே இப்படிப்பட்ட வெக்கேஷன் டைமில் அவன் தன் பெற்றோர்களோடு கூட தன்னுடைய தாத்தா பாட்டி ஊருக்கு அவன் போவது வழக்கம். ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி இந்த ட்ரெயினில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு போகிற வருகிற அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து அவன் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு போவான்.
அந்த விடுமுறை நாட்கள் கழித்து மீண்டும் திரும்பி வரும் பொழுதும் அந்த ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அந்த ட்ரெயின் ட்ராவலை அவன் என்ஜாய் பண்ணி கொண்டு வருவான். அது அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது. எப்போ மே மாதம் வரும், எப்போ வெக்கேஷன் கிடைக்கும், எப்போ தாத்தா பாட்டி ஊருக்கு போகலாம், எப்போ ட்ரெயினில் ஏறி அந்த ஜன்னல் பக்கமாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்குமா ட்ரெயினில் ஜன்னல் ஓரமாக போகிறது? பிடிக்கும்ல? கை தூக்குறான் ஒரு பையன், இன்னொருத்தன் தூக்கிட்டான், எல்லாருமே தூக்கிட்டாங்கப்பா. அப்போது அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. வருடங்கள் உருண்டோடின. அவன் சற்று பெரியவன் ஆனான். அவன் யோசிக்க ஆரம்பித்தான், நான் தான் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டனே, எனக்கு ரூட்லாம் நல்லா தெரியும், ட்ரெயினில் ஏறினா கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் போய் இறங்கிடலாம், அங்கே தாத்தா பாட்டி வருவாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மறுபடியும் அவங்க என்னை ட்ரெயினில் ஏற்றி விட்டால் நான் இந்த இடத்துக்கு வந்து இறங்கிடுவேன், அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது நான் தனியாக ட்ரெயினில் ஏன் ட்ராவல் பண்ணக்கூடாது? கூட எதுக்கு எனக்கு அப்பா வரணும், அம்மா வரணும்? நான் இப்போ பெரிய பையன் ஆயிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். இப்போது ஒரு ஏஜ் தாண்டின உடனே இந்த சின்ன பிள்ளைங்களும் அப்படி தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நானா சின்ன பையனா, எனக்கு தெரியாதா, நான் இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டேன். நான் முன்னாடி ப்ரைமரி படிச்சுட்டு இருந்தேன், ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ நான் ஃபுல் பேண்ட் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறேன், நான் கொஞ்சம் ஹையர் செகண்டரிக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியாத நான் பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே போல் தான் அவனும் பிடிவாதம் பிடிச்சான். இந்த வருஷம் வெக்கேஷன் டைமுக்கு நீங்கள் யாரும் என் கூட வரக்கூடாது, நான் மட்டும் தனியாக போவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடித்தான். நீங்களாம் பிடிவாதம் பிடிக்க மாட்டீங்களா? அப்படி தானே? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, அப்படி தானே? அப்படி தானே? வெரி குட். பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அந்த பையன் உடனே ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டான். அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தார், இல்லைடா நீ உன் வயசில் பெரியவன் ஆயிட்டேன்னு நினைக்கிற, ஆனால் எங்களுடைய பார்வையில் நீ இன்னும் பெரிய பையன் வரலை, பெரிய பையனாக ஆகலை, இன்னும் ஏஜ் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது. அவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை. நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. சரின்ட்டு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரே சந்தோஷம் அவனுக்கு, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷத்தோடு கூட அந்த ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து ஜன்னல் பக்கமாக உட்காந்துக்கிட்டான். அப்பாவுக்கு டாட்டா காமிச்சான். அப்பா வந்து அந்த டைமில் அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு பேப்பர் வச்சார். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பேப்பரை எடுத்து நீ படித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ட்ரெயினில் தனியாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு எண்ணத்தில் இதை பற்றிலாம் அவன் யோசிக்கவே இல்லை, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பிகினிங் நல்லா இருந்தது, ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஷன் வரும்பொழுது புதுசாக ஏறுறாங்க, பழைய ஆட்கள் இறங்குறாங்க, எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு பயம் வந்துடுச்சு. ட்ரெயினில் யாராவது ஏதாவது பொருள் விற்றுட்டு போனால் அவங்க வந்து நம்மளையே முறைச்சி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. சில சமயம் பார்த்திங்கன்னா யாரும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுபோல தான் இவனுக்கும். எதிரில் உட்கார்ந்துருக்கிறவர் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார், ஆனால் இவனுக்கு ஒரு பயம், இவர் நம்மளை முறைச்சி பார்க்குறாரோ. யோசித்தான், தப்பு பண்ணிட்டோமோ, தனியாக ட்ராவல் பண்ணது தப்பா, அப்பா சொன்னாரே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான். கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. தனியாக ட்ராவல் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டான். அப்போ தான் அவனுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அப்பா சொன்னாரே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து பாரு. அவன் கண்ணை தொடச்சிக்கிட்டு பேப்பரை எடுத்து பார்த்தான். அதில் எழுதி இருந்தது, தம்பி பயப்படாத, நான் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்தது, ஒரு பெரிய பயம் போய் சந்தோஷம் வந்துடுச்சு. அப்பா எங்கே இருக்கிறாரு? பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. ஆண்டவரும் அதை தான் வாக்கு பண்ணுகிறார், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். சின்ன பசங்கள்லாம் சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிற
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள், நீ பயப்படாத, ஏசப்பாவும் கூட இருக்கிறாரு. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ பயப்படாத, ஏசப்பாவும் கூட இருக்கிறாரு. தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள், புதிதாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வருகிறவர்கள், அவர்களுக்கும் சேர்த்து நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ரெண்டாவதாக, கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். மீண்டும் அதே வசனம்தான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆசீர்வாதம் மிகுந்த சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால், சிஸ்டர் சொன்னது போல இந்த ப்ரோக்ராமுடைய தீம் அதுதான், ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம். அதே தான் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்றைக்கு ஆசீர்வாதத்திலேயே மிக பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறது தான் மிக பெரிய ஆசீர்வாதம். எப்பொழுது தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது, எப்பொழுது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம். இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் மிக பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். ரட்சிப்பின் ஆரம்ப நிலையிலே இருக்கிறவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர கிறிஸ்து என்னும் இரட்சகரை பிடித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து என்னும் இரட்சகர், அவருடைய ரட்சிப்பு நமக்கு பெரிய சந்தோஷம். இந்த மிகுந்த சந்தோஷம் ரட்சிப்பு கொண்டு வருகிற சந்தோஷம். உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் டாக்டர் பில்லி கிரகாம் ஒரு முறை ஒரு எறும்பு கூட்டம் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிலே ஊர்ந்து போய்கொண்டிருக்கிறதை அவர் கவனித்தார். அதிலே ஒரு எறும்பு மாத்திரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊர்ந்து போய்கொண்டிருந்தது. அதற்கு ஏதோ அடிபட்டு இருந்தது போல இருக்கு. அவர் பார்த்தார், அந்த எறும்பு மாத்திரம் கொஞ்சம் தவிக்கிறது, சரியாக அதோடு கூட கூட்டத்தோடு கூட சேர்ந்து ஊர்ந்து போக முடியாமல் கஷ்டப்படுகிறதை பார்த்து அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி தரையிலே குனிந்து தன்னுடைய ஒரு விரலை அந்த எறும்புக்கு நேராக நீட்டி அந்த எறும்பு அதனுடைய கூட்டத்தோடு கூட போய் சேரும்படிக்கு அதை கொஞ்சம் தள்ளி விடலாம் என்று உதவி செய்யும் எண்ணத்தில் தன்னுடைய ஒரு விரலை அதற்கு நேராக நீட்டினார். ஆனால் அந்த எறும்பு அவருடைய ஒரு விரலை கண்டு பயந்து போனது. எங்கே இந்த ஒரு விரல் என்னை நசுக்கி விடுமா, இந்த ஒரு விரல் எனக்கு ஏதாகிலும் பாதிப்பை கொண்டு வந்து விடுமா என்று அந்த எறும்பு பயந்து போய் அவர் செய்ய வந்த அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை, பயந்து ஒதுங்க ஆரம்பித்தார். அப்பொழுது பில்லி கிரகாம் யோசித்தார், நான் இந்த எறும்புக்கு உதவி செய்ய வந்தேன், ஆனால் இந்த எறும்போ என்னுடைய உதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த எறும்பு என்னுடைய உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நானும் ஒரு எறும்பை போல மாற வேண்டும். ஆனால் என்னால் ஒரு எறும்பை போல மாற முடியாதே என்று எண்ணினார். அதே போலதான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அந்த மகிமையை விட்டு துறந்து இந்த பூமிக்கு அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கும்படிக்கு அனுப்பினார். நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே மகிமையை துறந்து அந்த மகிமையோடு கூட அவர் வந்திருந்தால் அந்த மகிமைக்கு முன்பாக நின்றிருக்க முடியாது.
அந்த மகிமையை துறந்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே தாமும் இந்த பூமிக்கு வந்தார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இறங்கி வந்தார். அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் பிரதானமான ஒரு காரணம், நாம் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எபேசியர் 2:5 சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. ஈவு என்றால் பரிசு. ஆண்டவர் ஒரு பரிசை கொடுக்கிறார். அந்த பரிசு என்னவென்றால் ரட்சிப்பு என்கிற ஒரு பரிசு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பின் அனுபவம் பூரணமாக இல்லாமல் இருப்பீர்களே என்றால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு போதகர் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையை சந்தித்து கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, அந்த மகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை குறித்து அவர் சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் அந்த அம்மையார் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்க மனம் இல்லாதவர்களாய் ஏதோ கடமைக்காக தலையாட்டி கொண்டிருந்தார்கள். அந்த டேபிள் அங்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. அந்த போதகர் கேட்டார், இந்த பழங்கள் எல்லாம் நல்ல ருசியாக இருக்குமா அப்படின்ட்டு. இது ருசியாக இருக்குமா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இதை நான் எடுத்து ருசித்து பார்த்தால்தான் எனக்கு தெரியும் இது டேஸ்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. அதே போல தான் சகோதரியே, உன்னுடைய பார்வைக்கு முன்பாக அவருடைய படத்தை மாத்திரம் வைத்துவிட்டு, வெறும் ஒரு சிலுவையை மாத்திரம் வைத்துவிட்டு இது போதும் என்று நீ நினைக்கக்கூடாது. நீ ருசித்து பார்த்தால்தான் உனக்கு ரட்சிப்பினுடைய பூரணம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை வெறும் பார்த்து கொண்டே இருந்தால் அதனுடைய பூரணத்தை அனுபவிக்க முடியாது. அவர் நல்லவர் என்பதை நீ எடுத்து ருசித்து பார். அதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம், ரட்சிப்பினுடைய அனுபவம். இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம் எதில் அடங்கியிருக்கிறது என்றால் ரட்சிப்பில் அடங்கியிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இறங்கி வந்தார். மூன்றாவதாக, கடைசியாக, கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஆசீர்வாதம், இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறந்தது துர்ச்செய்தியா நற்செய்தியா? சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. கிறிஸ்து பிறந்தது குட் நியூஸா பேட் நியூஸா? குட் நியூஸ். அப்போ இன்றைக்கு நிறைய இடத்துல துர்ச்செய்திகள், நம்ம மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய துர்ச்செய்திகள். நியூஸ் பார்க்கலான்னு உட்காந்தா நிறைய துர்ச்செய்திகள், பேப்பரை திறந்தா நிறைய துர்ச்செய்திகள். அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அங்கே கொள்ளை, இங்கே கொலை, இங்கே திருட்டு, இங்கே ஒரு பிரச்சனை. எல்லா இடங்களிலும் துர்ச்செய்திகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நற்செய்தி நிறைந்த ஒரே ஒரு புஸ்தகம் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நற்செய்தி நிறைந்தது. அந்த நற்செய்திக்கு அடையாளமாக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு நபராக இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவர் பிறந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்காக, ஏசாயா 25:8 நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அது ஒரு நற்செய்தி.
இன்றைக்கு நீங்கள் பல துர்ச்செய்திகளை கேட்டு இருதயம் உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் கலங்கி பயந்து என்ன நடக்கும், எப்படி ஆகும் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முழுவதும் நற்செய்தி காணப்படுகிறது. உலகமெங்கும் துர்ச்செய்திகள், அநேக துர்ச்செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனால் அவைகளின் நடுவிலே ஒரு நற்செய்தி, கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார், இரட்சகர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். கிறிஸ்து என்பவர் எனக்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை அறிவிக்க நம்மேல் ஒரு கடமை விழுந்திருக்கிறது. இந்த நற்செய்தியை அறிவிக்க தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். இந்த நற்செய்தி அறியாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. தேவதூதன் அதை தெரிந்தவர்களுக்கு சொல்லவில்லை, தெரியாதவர்களுக்கு, மெய்ப்பர்களுக்கு வந்து சொல்லுகிறார். தெரியாத மெய்ப்பர்களுக்கு வந்து சொல்லுகிறார். கர்த்தரை அறிந்தவர்களுக்காக நான் பேசுகிறேன். கிறிஸ்து பிறந்த இந்த நற்செய்தியை அறியாதவர்களுக்கும் சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. தேவதூதன் அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது ரொம்ப கிளியராக சொல்கிறார். எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியர் காஸ்பல். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கிறார், எங்கேயோ பிறந்திருக்கிறார். நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் அப்படி ஒரு கன்ஃபியூஷனே இல்லை, தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த காஸ்பல் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கணும். யார் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனாலே இது எக்ஸ்மஸ் அல்ல, கிறிஸ்மஸ். எக்ஸ் என்றால் யாரோ ஒரு சம் தேர்ட் பர்சன், அவ்வளோதான். யாரோ ஒருவர் பிறந்திருக்கிறார். திஸ் இஸ் நாட் எக்ஸ்மஸ், திஸ் இஸ் கிறிஸ்மஸ், இல்லையா? அதனால நீங்கள் விஷ் பண்ணும்போது எக்ஸ்மஸ் அப்படின்ட்டு விஷ் பண்ணாதீங்க, கிறிஸ்மஸ் என்று விஷ் பண்ணுங்க. எக்ஸ்மஸ் என்றால் அவரை நாம் மறைத்து விடுகிறோம், கிறிஸ்மஸ் என்றால் நாம் அவரை வெளியே காண்பிக்கிறோம். தேவதூதன் யாரோ ஒருவர் பிறந்திருக்கிறார், யாரோ சம் தேர்ட் பர்சன் கிடையாது. கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இது ஒரு அடையாளம், இது ஒரு கிளியர் காஸ்பல். அதனாலே கர்த்தரை அறிந்தவர்கள், நாம் அறியாதவர்களுக்கு நாம் சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமை. அப்படி சொல்லும் பொழுது அதை தெளிவாய் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் எல்லாருக்கும் நிறைவேற்றி தருவாராக. எத்தனை ஆசீர்வாதம் சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க? 3 ஆசீர்வாதம். 1, பயப்படாதிருங்கள். 2வதாக மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்க இருக்கு? ரட்சிப்பில் இருக்கு. 3வதாக நற்செய்தி. ஸோ இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே நமக்கு ஆண்டவர் கட்டளை இடுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கும் மிக முக்கியமான ஜெப தேவைகளோடு கூட வந்திருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மிக முக்கியமான ஜெப தேவைகளோடு கூட நீங்கள் இருப்பீர்களே என்றால், நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஐயா, நான் புதிதாக வந்திருக்கிறேன். அதே சமயம் எனக்கு இப்படி ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்களே என்றால் நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். தகப்பனே, இந்த நல்ல நாளில் எங்களோடு கூட நீர் பேசின இந்த ஒரு 3 முக்கியமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள் என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், பயப்படாதே. வரப்போகிற வருஷம் எப்படி இருக்கும் என்று நீ பயப்படாதே. குடும்பத்தை எப்படி நடத்துவது, வாழ்க்கையை எப்படி நடத்துவது, பயப்படாதே. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம், ரட்சிப்பின் மிகுந்த சந்தோஷம். தேவன் உனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தபடியால் நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைத்து வேறு பிரித்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நீர் வராமல் இருப்பீரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள். அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நீ வா. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்ற ஆசீர்வாதங்களுக்காக, மற்ற சந்தோஷங்களுக்காக தேடி ஓடாதே. ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், ரட்சிப்பு என்கிற சந்தோஷத்தை தேடி வா. கிறிஸ்து பிறப்பில் இருக்கக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நற்செய்தி. உன்னுடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நற்செய்தி நிறைந்தது. இந்த உலகத்தில் எவ்வளவோ துர்ச்செய்திகள், அதன் நடுவிலே ஒரு நற்செய்தி, நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமம், நமக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள். நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு அதை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது தெளிவாய் சொல்லுங்கள். அவரை மறைத்து அல்ல, அவரை வெளிப்படுத்தி இந்த பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. தகப்பனே, இன்றைக்கும் சிறு பிள்ளைகள், இளம் வயதுடைய வாலிபர்கள், இவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சிறு பிள்ளைகள் தொடங்கி இளம் வயதில் இருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய அபிஷேகம் இருப்பதாக. உம்முடைய கரம் இறங்கி தங்கி இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் வளர வளர ஆவியிலே பலன் கொள்வார்களாக. கர்த்தருக்கு முன்பாக நடப்பார்களாக. கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவார்களாக. இவர்கள் வளர்ந்த சபைக்கு ஆசீர்வாதமாக, பெற்றோர்களுக்கு கிரீடமாக, உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் இந்த சந்ததி காணப்படட்டும். இனி தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதியும் நேர்த்தியாய் நடத்தி தருவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.